கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் இப்போ இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம், இது ஜஸ்ட் இந்த பிகினிங். ஜென்ரேட்டிவ் ஏஐ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் இன்னும் இதை வந்து சென்னையில் இந்தியாவில் நிறைய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தணும். இதை வச்சு ஜென்ரேட்டிவ் ஏஐ இந்தியாவை தமிழ்நாட்டில் லீடு பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றது எங்களுடைய எண்ணம். அதுக்கான ஐ திங்க் வி வில் கெட் ஆல் த சப்போர்ட் ஃப்ரம் ஹியர். எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. இங்கே இருக்கிற டேலண்ட்டு ஆல்ரெடி இவங்க தான் எங்களை 10 வருஷம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்காங்க. இன்னும் நிறைய வேர்ல்டில் லீடராக ஜென்ரேட்டிவ் ஏஐ வச்சு நிறைய அப்ளிகேஷன் டெக்னாலஜி நம்ம வந்து ஒரு ஐடி சர்வீஸ் இல்லாமல் ஆர்என்டி ஜென்ரேட்டிவ் ஏஐ வச்சு ஆர்என்டி பண்ணுறது தான் என்னுடைய ப்ரைமரி இன்ட்ரெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. நம்ம ஆர்என்டியில் கொஞ்சம் ரிலேட்டிவாக உலக லெவலில் தங்கியிருக்கோம். நம்ம ஆர்என்டி லெவலில் இனோவேஷனில் டாப்பாக வரணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். அதுக்கு இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வச்சு அஜிலிசியம் லேப்ஸை வச்சு வேர்ல்டில் லீடராக கொண்டு வரணும். அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் சென்னையை நம்ம லீடராக கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. மேபி அடுத்த 10 வருஷத்தில் கண்டிப்பாக அதை பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஐ நீட் ஆல் ஆஃப் தேங்க்யூ. இன்றைய தினம் வந்து இந்த ஊழியர்கள் வந்து நீங்கள் வந்து கார் பரிசளிச்சு. ஆமாம், இன்றைக்கி எண்ணம் எப்படி வந்தது? எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்க? நாங்கள் 25 பேருக்கு வந்து கார் தரோம். கொஞ்சம் 15 பேர் இங்கே இந்தியாவில் இருக்கிறாங்க. 10 பேர் நாங்கள் யூஎஸ் கனடா ஏற்கனவே அனுப்பிச்சிட்டோம். எங்கள் கம்பெனியில் இருக்கிறவங்கள நாங்கள் பொதுவாக வந்து ஒரு 5 வருஷத்துலேயே வெளிநாடு போயிடுவாங்க. நிறைய பேர் இங்கே இருக்கிற 15 பேர் இங்கே இருக்கிறாங்கன்னா 30 பேர் வந்து அவங்க இங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஃபேமிலி நிமித்தமாக இருக்கணும்னு தான் இருக்கிறாங்க. முக்கால்வாசி வெளிநாடு அமைச்சிருக்கோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிகாஸ் இது வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். எங்கள் கூட 10 வருஷம் இருந்திருக்கிறாங்க. இவங்களால தான் நாங்கள் இவ்வளோ வளர்ந்துருக்கிறோம். இவங்க இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அதை அப்ரிஷியேட் பண்ணி எங்களால் முடிஞ்சது எங்கள் கீழே இருக்கிறது எங்கள் எம்ப்ளாயீஸு இவ்வளோ எங்கள் கூட இருந்தவங்க பகிர்ந்துக்கணும், அந்த ஜாயை பகிர்ந்துக்கணும், அவங்க ஃபேமிலிஸை பகிர்ந்துக்கணும். இன்னொன்று கார் ஏன் சூஸ் பண்ணோம்னா இது வந்து நிறைய அவங்க ஃபேமிலிஸு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. இது அவங்க ஃபேமிலிஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க ஃபேமிலியோடு இதை என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான் இதை செலக்ட் பண்ணி ஒரே கலரில் தேடி கண்டுபிடிச்சி வேறு வேறு இடத்துல இருந்து வேறு ஊரில் இருந்து வண்டியை வர வச்சு. என் பேர் ராஜேஷ் பாபு பத்மநாபன் ஃபுல் பேர். ஐ எம் ஃப்ரம் சென்னை. நான் சென்னை பேஸ்டு. நான் இங்கே தான் படித்து வளர்ந்தேன். எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படித்து வளர்ந்தேன். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் தட் நான் சென்னையிலேயே பேஸ் பண்ணி நான் இங்கேருந்து இவ்வளோ பண்ண முடியுதுன்றது எனக்கு காரினுடைய மதிப்பு எவ்வளோ சார்? அவங்க எந்த அளவுக்கு மதிச்சு அடிக்கிறாங்க? இந்த ஒரு காரு ஆவரேஜாக வந்து 20 லட்சத்துக்கு கிட்ட, 20 லட்சத்துக்கு கொஞ்சம் கூட இருக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. அதுதான் இந்த கார் ஒரு கார். ஊழியர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க சார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலிஸு அவங்க ஃபேமிலிஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தான் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. வரும் காலங்களில் என்ன மாதிரியான நாங்கள் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஹை பாயிண்ட் டெக்னாலஜி. இதை வச்சு நாங்கள் ஆர்என்டி அதெல்லாம் பண்ணி நிறைய வேல்யூ பண்ணோம்னா இதை விட பல மடங்கு இன்னும் பெருசாக நாங்கள் வேல்யூ க்ரியேட் பண்ணலாம். எங்கள் எம்ப்ளாயீஸோடு ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கான நம்பிக்கை இருக்குது. அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குன்னு. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ.